வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 முதல் 2027 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய 4 ராஜகிரகங்களும் எத்தகையான நற்பலன்கள், தீய பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மிதுன ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள். புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள் என்றால் என்ன? புத்திசாலித்தனத்திற்கு குறைவில்லாதவர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்கள் அவர்கள் எடுக்கின்ற முடிவு ஒரு நிலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த முடிவிலிருந்து மாற்றங்களும் மாறுபட்ட மனிதர்களாக எதையும் செய்து சாதிப்பதற்குண்டான வழிகளை தேடக்கூடிய நல்ல ராசிகள். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் இந்த ஓராண்டு எத்தகையான நற்பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இந்த 3 நிலையிலும் முன்னேற்றங்களை தருவார். இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தால் உடல் நலத்தில் பிரச்சனை, எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் முழுமையான நற்பலன்கள் கிடைக்காமல் போவது, வீணான அலைச்சல், நிம்மதி குறைவு, தூக்கமில்லாத தன்மை, எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளில் சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் முழு வேகத்தில் செயல்பட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சியும், குடும்பத்தில் சந்தோஷமும், வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதும், வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றிகளை தருகின்ற ஸ்தானத்திற்கு வந்து அமருவார். நன்மைகளை பெறுவதற்கு தயாராக இருக்கலாம் மிதுன ராசி. கேது பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் இருக்கிறார். கடவுள் நம்பிக்கை, தெய்வ வழிபாடு, இறையருள் இதை அனைத்தையுமே தேட வைத்து புண்ணிய பலத்தை சேர்க்க வைப்பார். கேது பகவானுக்கு 3ஆம் இடம் என்பது மிகவும் நல்ல ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது கேது பகவான் உலகத்தில் இருக்கின்ற மனித சக்திகளை விட இறை சக்தி எவ்வளவு மேலானது என்று உங்களை இறை சித்தமும் இறைவனை நாடி ஓட வைக்கும், அவரை தேடி வணங்க வைக்கும். வணங்கினால் நன்மைகள் என்பது உங்களுக்கு கைமேல் பலனாக இருக்கும். அடுத்ததாக ராகு பகவான். ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில். ராகு பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகுவால் கெடு பலன்களும் இல்லை, பெரிய அளவில் நற்பலன்களும் இல்லை. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் தகப்பனார் உறவு, தகப்பனாரால் சில நன்மைகளை பெறலாம். பெறுவதற்குண்டான வழிகளை செய்வார் ராகு பகவான். அடுத்ததாக சனி பகவான். சனி பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்பது
தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் நற்பலன்கள் நடக்காது. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒரு சிலருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடக்குதுன்னா ஜாதகத்தில் யோக தசாவாக இருந்தால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்று பொய் சொல்ல முடியாது. காரணத்தை சொல்லிடுறேன் இப்போவே. இப்போது உங்களுடைய ராசி மிதுன ராசி. மிதுன ராசியிலிருந்து கணக்கிடும்போது மீன ராசி 10ஆம் ராசி. 10ஆம் ராசியில் இருக்கின்ற சனி பகவான் இருக்கின்ற ஸ்தானத்திலிருந்து 3 பார்வைகளாக 3 ராசிகளை பார்ப்பார். எதுக்காக இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, 10ஆம் இடம் நன்மையை செய்யுமா பாதகத்தை செய்யுமா என்பதை விளக்க வேண்டியது கடமை. இப்போது சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் இருப்பது மீனராசியில். மீனராசியிலிருந்து மிதுன ராசியான உங்களுக்கு அவர் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். இதில் என்ன பலன் கிடைக்குன்னு சொல்லட்டுங்களா? வீணான பணச்செலவு விரயங்கள் ஏற்பட்டு கொண்டு ஏற்படும். அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். கன்னி ராசி என்பது உங்களுக்கு 4ஆம் ராசி. தாய் வழி உறவால் மன சங்கடங்களை சந்திக்கலாம். தாயாரால் கூட மன சங்கடங்களும் மன வேதனைகளும் உங்களுக்கு வரும். அடுத்ததாக சனி பகவானின் 10ஆம் பார்வை. அந்த 10ஆம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதியும். உங்கள் ராசிக்கு அது 7ஆம் ராசி. கணவன் மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் பகையாக மாறும். புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்களால் நன்மைகள் நடக்காது. அப்படி நன்மைகள் நடந்தாலும் பெரிதளவு அது வெற்றியாக இருக்காது. இதுதான் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற ஸ்தான பலம். இப்போது சனி பகவானால் நன்மையை செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான். 8ஆம் இடத்தில் பல வகையான கெடுதல்களை செய்தார். 9ஆம் இடத்தில் ஓரளவுக்கு நன்மைகளை செய்தார். 10ஆம் இடத்தில் தொழிலில் பல மடங்கு பிரச்சனைகளை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றிகளை தருவார். இதுதான் சனி பகவான். சரி, சனி பகவானை பற்றி சொல்லிட்டோம். இந்த 2026இல் குருவால் நன்மை உண்டு, கேதுவால் நன்மை உண்டு, ராகுவால் நன்மை உண்டு, சனியால் நன்மை கிடையாது. குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்றுவிட்டாலே உங்களுக்கு பல வகையான இக்கட்டான சூழ்நிலை வந்துவிடும். ஆகையால் கவனம், பொறுமை, நிதானமாக செயல்பட்டால் அடுத்தது வரக்கூடிய கெடுதலை கூட உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.